ஓம் நமசிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் அருளாளர் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தில் வரும் சிவபுராணத்தை பற்றி நாம் தினமும் சிறிது சிறிதாக நம் சிறிய புத்திக்கு எட்டிய அளவு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க என்ற 2 அடிகளை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய அடிகளில் முதலில் 6 முறை வாழ்க என்று சுவாமிகள் வாழ்த்தினார். அது இறைவனாகவே இருக்கும் 5 எழுத்து மகா மந்திரம் நம் உடலின் 6 ஆதாரங்களில் பதிந்து மேம்படட்டும் என்று வாழ்த்துவதாக பார்த்தோம். அதற்கு அடுத்த 5 அடிகளில் வெல்க என்று வாழ்த்தினார். அது நம் உடலில் உள்ள சக்தி மையங்களாகிய 5 கோஷங்களில் இந்த மகா மந்திரம் பதியட்டும் என்று வாழ்த்துவதாக பார்த்தோம். அந்த 5 கோஷங்கள் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 மையங்களிலும் பதிய வேண்டும் என்று வாழ்த்துவதாக பார்த்தோம். அதில் 2 அடிகள் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். 3வதாக வரும் இந்த அடி புறத்தார்க்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க, அதை பார்க்க போகிறோம். புறத்தார்க்கு என்றால் என்ன? புறத்தார் என்றால் யார்? புறத்தார் என்றால் யார் என்று முதலில் பார்ப்போம். நம் வாழ்வுக்கு தேவையானதை நம் அகத்திலேயே இறைவன் அமைத்துள்ளார். இதை அறியாமல் புற உலகில் உள்ளதை மட்டுமே பயன்படுத்தி வாழ்பவர்கள் புறத்தார். உலகை தவிர, கண்ணில் காண்பதை தவிர வேறு எதையுமே நம்பாதவர்கள் புறத்தார். நம் அக உறுப்புகளாகிய மனதிலும் நெஞ்சிலும் இமைப்பொழுதும் நீங்காமல் இறைவன் இருப்பதை உணராதவர்கள் புறத்தார். இப்படிப்பட்ட புறத்தாருக்கு இறைவன் எப்படி இருக்கிறார்? சேயோன் என்றால் தொலைதூர பொருளாக காட்சி தருகிறார். சேயோன் என்றால் தூரத்தில் தெரிபவன், சேமை என்றால் வெகு தூரம். அதேபோல் இறைவன் அகத்தாருக்கு நனியன் என்றால் அருகில் இருப்பவன், வெகு அருகில் இருப்பவன். இறைவனை விட்டு விலகி இருப்பவர்களுக்கு அவன் அருள் தெரிவதில்லை, அருள் கிடைப்பதில்லை. எப்போதும் அகப்பூசையாக நமச்சிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டு இருப்பவர்களுக்கு விலகாமல் அவர்கள் நெஞ்சிலேயே இருப்பவன் இறைவன். இறைவன் எப்போதும் எல்லா உயிர்களிடத்தும் நீக்கமற நிறைந்து இருக்கிறான். ஆனால் அவனை விட்டு விலகி இருக்கும் உயிர்களுக்கு அவன் தெரிவதில்லை. அவர்கள் இறைவனை அறிய முடியாமல் எட்டாத தூரத்தில் இறைவன் இருப்பதாக நினைப்பதால் அப்படி புறத்தார்க்கு சேயோன் என்கிறார் சுவாமிகள். இனி பூங்கழல்கள் மலர் போன்ற அழகிய வீரம் நிறைந்த பாதங்கள். கழல் என்பது வீரத்தின் அடையாளம் என்று இதற்கு முன்பே நாம் பார்த்தோம் அல்லவா? பூங்கழல்கள் வீரமிக்க இறைவனின் திருவடிகள் மலர் போல் மென்மையானவை. மலர் வெகு தூரத்தில் இருப்பவர்க்கும் தன் மனத்தை பரப்பி இன்பம் கொடுக்கும். அதுபோல் புறத்தார்கள் இறைவனுக்கு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் உணராவிட்டாலும் இறைவன் தன் திருவருளை அருளிக்கொண்டே இருப்பான். இனி பூங்கழல்கள் வெல்க என்பதை பார்ப்போம். உயிர்கள் தமக்குள் இருக்கும் இறைவனை அறியாமல் அவனை தேடி வெளியில் அலைகின்றன. அறியாமையில் அலையும் மனம் உள்ளே இருக்கும் இறைவனை அறியாமல் வெளியே போய் தேடுகிறது. இறைவன் தள்ளி போவதில்லை, மனம்தான் இறைவனை தள்ளி வைக்கிறது. உலக விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது மனம் இறைவனை விட்டு விலகி போகிறது. இப்படி மனத்தை அடிப்படையாக வைத்து இந்த அடியை கூறி நமச்சிவாய என்னும் மகா மந்திரம் நம் மனோமய கோஷத்தில் பதிய வேண்டும். அதற்கு அகப்பூசையாக இந்த மகா மந்திரத்தை எப்போதும் ஓத வேண்டும்.
அப்படி ஓதும்போது இந்த மந்திர வாழ்த்து மனோமய மையத்தில் பதிந்து உயிர்களை மேன்மையடைய செய்யட்டும் என்பதை வெல்க என்று சுவாமிகள் வாழ்த்தினார். இனி அடுத்த அடி, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. கரங்குவிவார். கரங்குவிவார். நாம் கோவிலுக்கு போகிறோம், இறைவன் உருவத்தை பார்த்து கைகூப்பி தொழுகிறோம். வரும் வழியில் நமக்கு தெரிந்த நண்பரை பார்க்கிறோம். அப்போது என்ன செய்கிறோம்? அவரையும் கைகூப்பி தொழுகிறோம், வணக்கம் சொல்கிறோம். உண்மையில் அந்த நபரை அல்ல நாம் வணங்குவது. நமக்குள் எப்படி இறைவன் நம்மிலிருந்து விலகாமல் இருக்கிறானோ அதேபோல் நாம் பார்த்த அந்த நபருக்குள்ளும் இருக்கிறான். அது மட்டுமல்ல, இப்படி சுற்றியுள்ள எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். இதை உணர்ந்து எல்லா உயிர்களையும் இறைவனாகவே பாவித்து இரு கைகளையும் சேர்த்து கூப்பி வணங்குபவர்களையே இங்கே சுவாமிகள் கரங்குவிவார் என்று சொல்கிறார். இனி கரங்குவிவார் என்றால் மெய்யடியார் என்றும் பொருளாகிறது. எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை தனக்குள்ளேயே ஒளிரும் ஒளியாக காண்பவர்கள் மெய்யடியார்கள். அறிவால் தன் மெஞ்ஞானத்தால் இறைவனை உணர்ந்து தரிசிப்பவர்கள், தரிசித்து கைகளை உயர்த்தி தலைக்கு மேல் வைத்து உருகி பணிந்து நிற்கும் அடியார்களையே கரங்குவிவார் என்று கூறுகிறார் சுவாமிகள். இனி உள்மகிழ்ந்து அதை பார்ப்போம். இப்படிப்பட்ட மெய்யடியார்கள் தனக்குள்ளேயும் மற்ற உயிர்களுக்கு உள்ளேயும் இறைவனை கண்டு உள்ளம் மகிழ்ந்து தன்னை மறந்து நிற்கிறார்கள். அவர்கள் உள்ளம் ஆனந்தம் அடைகிறது, பேரானந்தம் நிறைகிறது. இதையே உள்மகிழ்ந்து என்கிறார். இனி கோன்கழல்கள். இப்படிப்பட்ட அடியார்களை தன் திருவருளால் ஆளுகின்ற தலைவனே இறைவன். தன்னையே அண்டியிருக்கும் மக்களை தலைவன் எப்போதும் தன் வீரத்தாலும் அரவணைப்பாலும் காப்பது போல் இறைவன் தன் மெய்யடியார்களை காக்கிறார். இதுவும் இறைவனின் வீர செயலின் அடையாளமாகும். அதனால் கோன் கழல்கள் என்கிறார். இனி வெல்க என்பதை பார்ப்போம். மெய்யடியார்களின் இப்படிப்பட்ட இறை உணர்வு ஞானத்தால் நிகழ்வதாகும். அதனால் இது விஞ்ஞானமய கோஷத்தை குறிப்பதாகும். இப்படி இறைவனின் மகா மந்திரம் சதா ஓதி ஓதி அந்த மந்திர வாழ்த்து நம் விஞ்ஞானமய கோஷத்தில் பதிய வேண்டும் என்றும், பதிந்து என்றும் ஒளிரட்டும் என்றும், அந்த ஒளி எல்லா அணுக்களிலும் பரவட்டும் என்றும் வெல்க என்ற சொல்லால் வாழ்த்துகிறார் சுவாமிகள். ஓம் நமசிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.